அனைத்து உலக நாடுகளுக்கும் தாய் பூமிக்கும் உதாரணமாக இந்தியா திகழ்வதாக ஆளுநர் RN ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சி திருவானைக்காவலில் உள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரியில் 25வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் பேசிய ஆளுநர் RN ரவி, பாரதம் என்பது ஏதோ சாதாரணமான ஒன்று அல்ல, குறிப்பிட்ட மாநிலத்தைப் போல அல்ல என்றார். 2030ஆம் ஆண்டுக்குள் நமது தேவைகளை 50% பூர்த்தி செய்ய இயற்கை எரிசக்தியை மட்டுமே பயன்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் இருந்த வறுமை, கல்வி, மருத்துவ கட்டமைப்பு போன்ற அனைத்தும் தற்போது மாறியிருப்பதாக ஆளுநர் பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக ஆளுநர் RN ரவியின் திருச்சி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி திருவானைக்கோவில் சிக்னல் அருகே மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.